ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே व्योमवत् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विना अधीतमस्तु मा विद्विषावहैः ॐ शान्ति शान्ति शान्तिः. இன்று முதல் முண்டக உபனிஷத் என்கின்ற உபனிஷத்தை நாம் விரிவாக மந்திரமாக வார்த்தையாக உட்பொருளை அறிந்து சோகத்திலிருந்து நாம் விடுபட்டு முக்தி அடைந்த ஜீவன் முக்த வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த முண்டகோபனிஷத்துக்கு ஒரு சாந்தி மந்திரம் உண்டு. அந்த சாந்தி மந்திரத்தை மந்திரித்து விட்டுதான் நாம் இந்த முண்டக உபனிஷத்துக்கு விரிவுரைக்கு செல்ல வேண்டும். அந்த சம்பிரதாயப்படி நாம் அந்த மந்திரத்தையும் இப்பொழுது சொல்லி அதன் பொருளையும் தெரிந்து கொண்டு முண்டக உபனிஷத்திற்கு செல்லலாம். ஓம் பத்ரம் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவாஹ பத்ரம் பஷ்யேம அக்ஷபிஹிர் யஜத்ராஹ ஸ்ரை அங்கைஸ் துஷ்டுவாம்சஸ் தனூபிஹி व्यशेम देवहिदं यदायुः स्वस्ति न इन्द्रो वृत्तस्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न दार्क्ष्यो अक्ष्णनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த மந்திரத்தின் சாந்தி மந்திரம் பேரு. 3 வகையிலும் நமக்கு சாந்தி நிலவ வேண்டும். என்ற காரணத்தினால் இந்த மந்திரம் சொல்லப்படுகிறது. முதல் சாந்தி அதிதெய்வம் என்று சொல்லக்கூடிய காரணத்திலிருந்து வருகின்ற இடர்கள். 2வது சாந்தி அதிபூதம் என்று சொல்லக்கூடிய காரணங்களிலிருந்து வருகின்ற இடையூறுகள். 3வது சாந்தி அதி ஆத்மிகம் என்று சொல்லக்கூடிய தன்னிடமிருந்தே வருகின்ற இடையூறுகள். முதல் இடையூறு நம்மால் கட்டுப்படுத்தவே முடியாத அதிதெய்வம். இடி மழை மின்னல் வெள்ளம் வறட்சி நோய் இது போன்ற பேண்டமிக் சொல்கிறோம் இல்லையா, இது போன்று நம்மால் ஓரளவுக்கு சமாளித்து கொள்ளலாம். அது வராமல் நிறுத்தவே முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பேரிடர்களை சொல்கிறது. இந்த பேரிடர்களை யாரும் சந்திச்சே ஆக வேண்டியிருக்கு. அது போன்றது அதிதெய்வம் அப்படின்னு சொல்கிறோம். இது சமஷ்டி கர்மாவனால் வருது. ஒரு தனி மனிதன் இல்லை, ஒட்டுமொத்த மனித குலமும் செய்த கர்மத்தினுடைய விளைவாக இது ஏற்படுகிறது. 2வது சாந்தி மந்திரம், சாந்தி என்ற சொல் அதிபூதங்களிலிருந்து வருவது. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உயிரினங்கள்,
அவருடைய தாக்கத்திலிருந்து நமக்கு வருகிறது. இது கிருமிகள், நோய் நொடி, பகைவர்கள், அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள், விரோதங்கள், இது போன்றதிலிருந்து வருவது. இதை ஓரளவுக்கு நாம் சமாளிச்சுக்கலாம். ஒரு பாதுகாப்பு இருக்கலாம், பொருள் இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், அல்லது சாதுரியமாக பிழைக்கும் தந்திரம் இருக்கலாம். இதில் வைத்து நாம் சமாளிக்கலாம். மூன்றாவது அதி ஆத்மீகம். இது தன்னுடைய மனதிலிருந்தே ஏற்படுகின்ற தடை, இடையூறுகள். இந்த 3 தடைகளில் ரொம்ப முக்கியமானது இந்த தடை தான். தன் மனமே தனக்கு தடையாக இருந்தால் இந்த வேதாந்த விஷயத்துக்குள் நாம் உட்காரவே முடியாது. அக்கம் பக்கத்தில் இருக்க உங்களை தொந்தரவு பண்ணலாம். வீட்டுக்காரர் எதுக்கு இந்த மாதிரி வேதத்தெல்லாம் படிச்சுட்டு இருக்கிற, வீட்டு வேலையை பார்க்கக்கூடாதா, பொம்பளைக்கு எந்த வேலை, இதெல்லாம் சொல்லுவாங்க. லேடிஸ் எல்லாம் ஏன் கேட்கக்கூடாது, வேதாந்த விஷயம்லாம் உனக்கு எதுக்கு, பிழைக்கிற வழியை பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் கூட நம்ம சமாளிச்சிடலாம். ஆனால் தன்னிடமே ஒரு தடை இருந்ததுன்னா, இடையூறு இருந்தால், நம்ம பக்தி பண்ணிகிட்டு இருக்கோம் சாமிக்கு, இந்த இடத்துல கடவுள் நானேன்னு சொல்கிறாங்க, இப்படி சொல்லிட்டோம்னா சாமி கோச்சிக்கிட்டார என்ன ஆகும்? நான் 30 வருஷமாக சாமி கும்பிட்டுருக்கிறேன், இப்போ நானே சாமின்னு இவங்க சொல்கிறாங்க, இவங்க கட்சியில் போயிட்டோன்னு சொன்னால் நம்ம நாத்திகை கோட்ட மாதிரி ஆகிடுது, சாமியை பகச்சிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு பயம் ஏற்பட்டதுன்னா அது அதி ஆத்மீக தடை. அல்லது எங்கள் குருநாதர் எனக்கு சைவ சித்தாந்தம் சொல்லிக் கொடுத்தாரு, அங்கே முப்பொருள் உண்மையும் சொல்கிறாரு, ஒவ்வொரு உடம்புக்கும் ஒரு ஆத்மா இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்களோ சர்வ ஆத்மா எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்குங்கிறாங்க, அந்த ஆத்மா கடவுளுங்கிறாங்க. அப்போ நான் நீ எல்லாருமே சமமாயிடுவோம். அப்படி இருக்கும் பொழுது நான் இத்தனை வருஷம் படித்த இந்த சைவ சித்தாந்தத்துக்கு எதிர்ப்பாயிடுவேன். இப்போ அந்த குருநாதர்கிட்டேருந்து நான் இப்படி இவர்கிட்ட வர்றது, அவர் ரொம்ப புகழ்பெற்ற குருநாதர், இவர் புகழே இல்லாத குருநாதர், இவர் சொல்கிறது நாம் எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு ஒரு தடை உள்ளேருந்து வரும். இதுவும் இந்த அதி ஆத்மீக தடை, தனக்குள்ளே இருந்து வருகின்ற தடை. முந்தைய குருநாதரை பகைச்சிக்குவோமோ அப்படின்னு அர்த்தம். எந்த குருநாதரும் பதைக்க வேண்டியதில்லை. அவருக்கு வாய்ப்பு இல்லாதனால அவர் அதை படிச்சுட்டு இருந்தார். உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதுனால நீங்கள் இந்த படிக்கணும். நல்ல ஒரு உயர் படிப்பு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது, எங்களுடைய 10ஆம் கிளாஸ் டீச்சர் கோச்சிங் வாங்க அப்படிங்கிறதுக்காக நான் 11ஆம் கிளாஸ் போகாமல் இருக்க முடியுமா? அல்லது எம்எஸ்சி சொல்லிக் கொடுத்த வாத்தியார் அவர் எம்எஸ்சி தான் படிச்சிருக்கிறாரு, நான் பிஹெச்டி படித்தாக்கா அவருக்கு கீழே போயிடுமே, அவர் எனக்கு சின்னவராகிடுவாரே, அவரை நான் சிறுமைப்படுத்த முடியாது, நான் பிஹெச்டி படிக்காமல் இருக்க முடியுமா? இப்படி கூட சில பேர் ஒரு குருநாதர்கிட்டேருந்து இன்னொரு குருநாதர் வருவதற்கு பார்க்கிறார்கள். இது அவர் சொல்லிக் கொடுத்ததுக்கு வேறான மாற்று கருத்து இல்லை. இதுதான் கடைசியான முழுமையான ஞானம். இதற்கு மேலே ஒரு ஞானம் கிடையாது. மற்ற எல்லா ஞானங்களும் இதுக்குள்ளே வரத்தான். இதெல்லாம் நம்ம இப்போ முண்டகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இப்படி போன்ற கருத்துக்களாலும் ஒருவர் இடையூறுனால முழு மனதாக இதை கேட்காமலும் அமர்ந்திருக்கலாம். நல்லா தான் சொல்கிறாரு, இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு தடை இருக்குது அப்படிங்கிறவங்க இருக்கலாம். இன்னொன்று, அவர் செய்த பாப புண்ணியங்களே இதை கேட்க முடியாத அளவுக்கு ஒரு வாழ்க்கையிலே இடறிவுடல் பார்க்கலாம். வறுமை இருக்கலாம், நோய் இருக்கலாம், குடும்பத்தில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போய் அவங்கள அட்டன் பண்ண வேண்டி இதை கேட்கவே முடியாமல் ஒரு வாய்ப்பு, 1 வருஷ காலம் 2 வருஷ காலம் தடை ஏற்படலாம். இன்டர்நெட் தடை ஏற்பட்டாலும் சரி, நாம் ஏதாவது ஒரு முறையில் இதை படிக்க முடியும். ஆனால் அப்படியும் கூட அதை படிப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் பொருளாதாரம் இல்லாதவர்களும் இருக்கலாம். இதெல்லாம் தன்னுடைய ஆத்மாவிலிருந்து, தன்னுடைய மனதிலிருந்து வருகின்ற தடைகள். இந்த 3 தடைகளுமே ஓம் சாந்தி 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 என்று சொல்வதனால நமக்கு குறைந்து போகின்றன. இதை ஒரு முறையாவது சொல்லி பார்க்கும் பொழுது இந்த தடைகளிலிருந்து நாம் விடுபட்டு இந்த உபனிஷத்துக்குள் நுழைகின்ற ஒரு வாய்ப்பை நாம் பெறலாம். அதுக்காக இந்த மந்திரம் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு வேதத்திற்கும் குறிப்பிட்ட மந்திரம் இருக்கும், சாந்தி மந்திரம் இருக்கும். அதன்படி இது அதர்வண வேதத்தில் வருவதனால அதனுடைய மந்திரமாக இதனை பார்க்கலாம். ஓம் என்பது எல்லா மந்திரத்திற்கும் முன்னாடி வருகின்ற ஓங்காரம், பிரணவம். பத்ரம் கர்ணேபிகி, கர்ணம் என்றால் காது, பத்ரம்ங்கிறது பத்ர வாக்கியம், பத்திரமாக போயிட்டு வாங்க, இடையூறு இருக்க வேண்டாம், தடங்கள் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நன்மை மங்களமாக இருக்கிறது. என் காதுகளை, கர்ணம்ன்ற காது, கர்ணகுண்டலம்னா சொல்கிறோம் இல்லையா, காதில் இருக்கின்ற குண்டலம், கர்ண பரம்பரையான கதைன்னு சொல்கிறோம், காது வழியாக கேட்ட செய்திங்கிறோம். கர்ணம் என்றால் காது.
கும்பகர்ணம்னு ஒருத்தனுக்கு பேர். அவனுக்கு காது குடம் மாதிரி இருக்கும், கும்பம் மாதிரி இருக்கும். அவனுக்கு அதனால் கும்பகர்ணன்னு பேர். அவருடைய தங்கைக்கு வந்து சூர்பனகைன்னு பேர். அவருடைய நகங்கள்லாம் முறம் போல் இருக்கும். சூர்ப்பம்னா முறம். முறத்து வந்து முற அளவுக்கு நகை இருந்ததுன்னா இப்படி பாருங்கள். இப்போ அதனால் ஒரு பேர் சூர்பனகான்னு பேர். கர்ணம் என்றால் காது. பத்ரம் கர்ணம், என் காதுகள் பத்திரமாக இருக்கட்டும். சுருணியாம தேவாக, நல்ல விஷயங்களையே அது கேட்பதற்கு தகுதியுடையதாக கேட்கட்டும். சுணு என்றால் கேட்டல். தேவ விஷயங்களே, உயர்ந்த விஷயங்களை கேட்கும் விதமாக, தேவங்கிறது இங்கே இந்த இடத்துல வந்து பிரம்மம், பிரம்ம வித்யா. பிரம்ம வித்யாவை கேட்பதற்கு தகுதியுடையதாக அது பத்திரமாக இருக்கட்டும். காது நல்லா இருக்கட்டும்ங்கிறது வந்து காது வலி அதெல்லாம் இல்லாமல் இருக்கட்டும் அந்த அர்த்தம் இல்லை. வேறு அனாவசியமான தகவலை கேட்காமல் என் காதுகளிலே தேவையற்ற இகழ்ச்சி சொற்களோ, பாதக சொற்களோ, வேற்று கருத்து சொற்களோ, என்னை குழப்பக்கூடிய சொற்களோ வந்து விழாமல் இருக்கட்டும். எப்பொழுதுமே என்னுடைய பிரம்ம வித்யா, என் குருநாதருடைய சப்தமே என் காதில் கேட்கும்படியாக இருக்கட்டும் என்று ஒரு முதல் வேண்டுதல். பத்ரம் பஷ்யேம அக்ஷபிகி யஜத்ரா. இந்த இடத்துல தேவா அப்படின்னு சொல்லும்போது கடவுளை, இறைவனை சொல்கிறோம், அல்லது வந்து பிரம்ம வித்யாவும் சொல்லலாம். யஜத்ரா என்பதும் அதே தேவர்கள் தான். பூஜிக்கத்தக்கவர்கள் என்பது பேர். யஜ்ஞத்துக்குரியவர்கள் அப்படின்றதால யஜத்ரா. இந்த யஜத்ரா என்று சொல்லக்கூடிய தேவதைகள் என்னுடைய கண்களையும், அக்ஷுபிகி கண்கள், பத்ரம் பஷ்யேம பத்திரமான பொருட்களையே பார்க்கட்டும். என் கண்களிலே நான் காணக்கூடாத காட்சிகளாலும் விழாமல் இருக்கட்டும். நான் எப்பொழுதுமே என் கண்கள் எப்பொழுதும் ஈஸ்வர சிருஷ்டியையே பார்க்கட்டும். இங்கு பார்க்கின்ற செடி கொடி மரங்கள், உயிரினங்கள், இயற்கைகள், மனிதர்களில் இருக்கக்கூடிய நல்லவர்கள் கெட்டவர்கள், உயர்ந்தவர் தாழ்ந்தவர்கள் அனைவருமே எனக்கு ஈஸ்வர சிருஷ்டியாக தெரியட்டும். அதன் மீது என்னுடைய காம குரோதங்கள் இருக்கின்ற விரோதங்களால் நான் பார்க்கப்படாமல் இருக்கட்டும். என் பார்வையில் ராகத்வேஷம் சொல்லக்கூடிய விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் உள்ளதை உள்ளபடி பார்க்கின்ற ஆப்ஜெக்டிவ் விஷன் எனக்கு இருக்கட்டும். சப்ஜெக்டிவ் விஷன் இருக்க வேண்டாம். அகவயமாக உலகத்தை பார்க்காமல் புறவயமாக உள்ளதை உள்ளபடி ஈஸ்வர திருஷ்டியில் பார்க்க வேண்டும். ஜீவ திருஷ்டி வேண்டாம். அந்த ஈஸ்வர திருஷ்டிக்கு பேர் பத்ரம் பஷ்யேம, மங்களத்தையே நான் பார்க்கட்டும். அப்படின்னா நம்ம கண் வந்து எப்படி இருக்கணும்? என் கண்ணு முன்னாடி இதெல்லாம் வரக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. அது வந்தால் வந்துட்டு போகுது. அதே போல் காதுக்கு முன்னாடி எது வேணால் கேட்கட்டும். அதில் நான் அவற்றில் ஈடுபடாமல் இருக்கட்டும். ஜீவத்துவமான காட்சிகளிலே நான் கலந்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் பரமேஸ்வர சொரூபமாகவே பார்க்கின்ற அந்த மங்களத்தை தரட்டும். யஜத்ராகா அப்படின்னு இந்த தேவதைகளை சொல்கிறோம். ஸ்திரை அங்கை, அங்கம் அப்படின்றால் உறுப்புகள். இங்கே காதும் கண்ணு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற எல்லா உறுப்புகளும் கை முதல் கால் முதல் ஜீரண உறுப்புகள், இனப்பெருக்க உறுப்புகள், பேசும் உறுப்பு, இதெல்லாமே எனக்கு ஸ்திரை என்றால் திடமாக இருக்கட்டும், உறுதியாக இருக்கட்டும். நோய்வாய்ப்பட்டு சோம்பி இருக்க வேண்டாம். அதுவும் அதனுடைய சுறுசுறுப்பாக அது இயங்கட்டும், ஜீரணம் இயங்கட்டும். ஏன்னா ஜீரணம் ஒழுங்காக இருந்தால் தான் நமக்கு வகுப்பு கேட்க முடியும். அது ஒரு தொல்லை இருந்ததுன்னா நமக்கு வகுப்பில் உட்கார முடியாது. சுவாச தொல்லை இருக்கக்கூடாது. அப்புறம் பேச்சு, நம்ம பேசும்பொழுதும் நல்லா தான் நம்ம பேசணும். அந்த பேச்சில் அப்புறம் உண்மை இருக்கணும், இனிமை இருக்கணும், பயன் இருக்கணும். பயனில்லாதது பேசக்கூடாது. பயனுள்ளதை மட்டும் பேசணும். பயன் என்று சொல்வதனாலே அது வந்து கடுமையாக பேசக்கூடாது, இனிமையாக தான் பேசணும். அது உண்மையாக தான் இருக்கணும். உண்மையாக இருந்தாலும் பயன் இல்லைன்னா பேசக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஸ்திரை. அப்போ அந்த வாக்கு வந்து ஸ்திரமாக இருக்கணும். அதுதான் ஸ்திரை. மற்ற எல்லா உறுப்புகளும் கை கால் முதலியவெல்லாம் எனக்கு வந்து நோட்ஸ் எடுப்பதற்கு கை நல்லா உறுதியாக இருக்கணும், வேகமாக எழுதணும், காது சரியாக கேட்கணும், கண்கள் சரியாக இந்த எழுத்துக்களெல்லாம் பார்க்கணும். கால்களும் வந்து எனக்கு நடமாட்டத்திற்கு உதவி செய்து இந்த வகுப்புக்கு வந்து செல்வதற்கும் எல்லாவற்றும் செய்யணும்னு. இது அத்தனையுமே நம்ம இந்த வகுப்புக்கு தான் இதை நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். தவிர என் தொழில் செய்வதற்கோ வியாபாரம் செய்வதற்கோ அதில் நம்ம கேட்கலை. இங்கே கேட்பது ஒரு சீடன் தான் கேட்கிறான்.
உபநிஷத்திற்காக கேட்கிறான், இந்த ஞானத்திற்காக கேட்கிறான். ஆகவே எல்லா அங்கங்களுமே ஸ்திரமாக இருக்கட்டும். துஷ்டுவாம் ச தனூபிகி. தனூபி என்பது இந்த இடத்துல வேதம். வேத மந்திரங்களால் நான் தேவர்களாகிய உங்களை நான் புகழ்ந்து பாடுவேன். வேத மந்திரங்களை பூக்களாக எடுத்து தொடுத்து மாலையாக உங்களுக்கு சூடுவேன். துஷ்டுவாம் சஸ் தனூபிகி. விஷேம தேவகிதம் யதாயுகு. ஆயு என்றால் ஆயுள். யதா என்றால் எவ்வளவோ. ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்கிறல்ல, அதுதான் யதா. தமிழ் தான் சமஸ்கிருதம். எவ்வளவு ஆயுள், யதா ஆயு, எவ்வளோ ஆயு எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்கோ. தேவஹிதம், இந்த இறைவன் எங்களுக்கு ஹிதம் என்றால் இதமாக நன்மை பயக்கட்டும் என்று எவ்வளவுதான் எனக்கு ஆயுள் கொடுத்திருக்கிறார்களோ, அல்லது தேவகா இதம், இந்த ஆயுள் எவ்வளவு எனக்கு கொடுத்திருக்கிறார்களோ அது வரைக்கும் நான் இந்த துஷ்டுவாம்சஸ் தனுவிக்கு விஷயம நான் பாடுவேனாக, மந்திரங்களை சொல்வேனாக. வாழ்நாள் முழுக்க இந்த உபநிஷத்துகளை படித்து இதையே நான் பேசிக்கொண்டிருப்பேனாக என்று இதனோட அர்த்தம். இப்படிப்பட்ட வேண்டுதல்கள் வைக்கப்படுகிறது. இதுவரைக்கும் வேண்டுதல்கள். யாரிடம் வேண்டுதல் வைக்கப்படுகிறது? இப்போ 4 பேர்கிட்ட வேண்டுதல். இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க இந்த விஷயத்துக்கு. ஸ்வஸ்தி நக இந்திரோ விருத்தஸ்ரவாகா. விருத்தஸ்ரவானா மிகுந்த புகழுடைய. மிகுந்தன்றதை விட மிக பழமையான. விருத்தம்னா பழமையானது. அவருக்கு இந்திரனை பற்றி தெரியாதன்னு யாருமே இருக்க முடியாது. அவர் எல்லா யுகத்திலும் அவர் இருக்கிறார். அது ஒரு பதவி. ஆளுக்கு ஆள் மாறுவாங்க. இப்போ ஜனாதிபதிங்கிறது ஒரு பதவி. அதில் இப்போது அப்துல் கலாம் இருந்தார், அதுக்கு பின்னாடி வேறு ஒருத்தர், அதுக்கு பின்னாடி இன்னொருத்தர் வருவார், அதுக்கு முன்னாடி இருந்தார் ராதாகிருஷ்ணன். இதை வரிசையாக ஆட்கள் மாறலாம், ஆனால் அந்த பதவி அங்கேயே தான் இருக்கும். அது மாதிரி இந்திரன்கிறது ஒரு பதவி. அந்த பதவி இந்த சிருஷ்டி காலத்திலேருந்தே இருக்குது. அவருக்கு தேவர்களை எல்லாம் கட்டுப்படுத்துகின்ற ஒரு அதிகாரம் இருக்குது. அதனால் அவர் இந்திரன்ற வார்த்தை சில சமயம் பரமேஸ்வரனுக்கே கூட நம்ம சொல்வது உண்டு. அந்த மிக பழமையான இந்திரன் பரமேஸ்வரன் எங்களுக்கு ந என்றால் இந்த இடத்துல எதிர்மறை அல்ல, நக எங்களுக்கு புளூரலில் சொல்லப்படுகிறது. எனக்குன்னு சொல்லலை, மாணவர்களாகிய எங்களுக்கு. ஸ்வஸ்தி ஸ்வஸ்தம் அப்படின்ற முன்ன ஒரு முறை சொன்னேன். ஸ்த என்றால் நிலைப்படுதல், உறுதியாக இருத்தல், ஸ்திரமாக இருக்கிறதா. ஸ்தாவரம், ஸ்தாபனம்ங்கிறோம். அது ஒரு தர்மஸ்தாபனம்ங்கிறோம். ஸ்தாபனம்னா நிறுவனம், நிறுவுதல் என்றால் உறுதியாக வைத்தல். அப்போது ஸ்வஸ்தி என்றால், ஸ்வ என்றால் எண்ணில், நான் எண்ணில் உறுதியாக இருக்கட்டும். நான் என்பது ஆத்மா, உடம்பல்ல, மனமல்ல, புத்தி அல்ல. இதெல்லாம் கருவிகள். இந்த பிறப்பிலே நான் எடுத்துக்கொண்டது, அடுத்த பிறப்பிலே நான் வேற ஒன்று எடுத்துக்குவேன். ஆனால் பிறவிதோறும் இருக்கின்ற நான் ஆத்மா என்கின்ற அந்த அறிவில் நான் உறுதியாக இருக்கணும். அதனால் ஸ்வஸ்தி, நான் என் ஆத்மாவில், என் ஆத்ம ஞானத்தில், இந்த வேதாந்த விஷயத்தை சிந்திப்பதிலேயே நான் உறுதியாக இருக்க வேண்டும். வேற்று விஷயங்களை நான் தேவைப்படும் போது அணுகுவேனே தவிர அவற்றை நான் அப்போவே தொலைச்சிடுவேன். ஒரு பொருளை பார்ப்பேன், பார்த்த உடனே நல்லா இருக்குன்னு தோணும், நல்லா இருக்குன்னு தோணும், வாங்கி பார்த்தா என்னன்னு தோணும். அப்புறம் உடனடியாக என்னன்னு தோணும், இது தேவையில்லை, நம்ம விட்டுடலாம், எனக்கு இது பொருளுக்கு அதிகம், என்னுடைய பணத்துக்கு இது உதவாது, இப்போது எனக்கு தேவையும் இல்லை, ஆனால் பயனுள்ளதாக இருக்கிறது என்ற அறிவோடு அதை அப்பவே விட்டுடணும். ஒவ்வொரு எண்ணமும் நமக்கு பூர்வ ஜென்ம வாசனைகளால் எதன் மீதாவது நமக்கு நாட்டம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கண்கள் பார்ப்பதன் மீதெல்லாம் இது நமக்கு பயன்படும், இது எனக்கு பயன்படாது என்று தான் நம்ம பார்க்கிறோம். பேசும்போதும் நமக்கு ஏதாவது பாராட்ட சொல்கிறார்களா, நமக்கு பயன்படும் சொற்களை கேட்கிறோம். நமக்கு பயனில்லாத சொல்லனாக்கா அப்புறம் அங்கே வரங்க நேராச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்டுக்குவாங்க. இப்படி நம்ம கேட்பதும் காண்பதும் சாப்பிடுவதும்
பஃபே சிஸ்டத்தில் ஒரு 10-15 ஐட்டம் தான் நமக்கு வேண்டியதை மட்டும் தான் செலக்ட் பண்ணி சாப்பிட்றோம். இப்போ நாக்குக்கும் செலெக்ஷன் இருக்குது, காதுக்கும் செலெக்ஷன் இருக்குது, கண்ணுக்கும் செலெக்ஷன் இருக்குது. இப்படி செலெக்ஷன் ஒன்று வச்சுட்டு இருக்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஆத்மாவில் இருக்கிறதுக்கு எங்கே செலெக்ஷன் இருக்குது? அது செலெக்ஷனே இல்லாமல் ஒன்றே ஒன்று தான் இருக்கிறதுனால நாம் அதை உதாசீனப்படுத்திடுறோம். இந்த செலெக்ஷன் வெரைட்டி நிறைய இருக்கிறதுனால நமக்கு கண்களும் காதும் வெளியே முகாமாக செல்கிறது. அப்படி செல்லாமல் அதையெல்லாம் நிறுத்தி, சமம் தமம் என்ற ஒழுக்கத்தினாலே நிறுத்தி, என்னுடைய மனதை எப்பொழுதுமே ஆத்மாவிலேயே அமர்த்தி வைக்கணும். எப்போவே இந்த வேதத்தை சொல்லி கொடுத்தாரா குரு, அடுத்த கிளாஸ் வர வரைக்கும் இந்த கிளாஸ் நடந்தாலும் நோட்ஸ் எடுத்து வச்சு மறுபடியும் திரும்ப திரும்ப பார்த்து எல்லா வார்த்தைகளுக்கும் பொருள் புரிந்து கொண்டோமோ, இவர் இப்படி தான் சொன்னாரா, இந்த இடத்துல சொன்னதை நம்ம விட்டுட்டோமே, அவரே விட்டுட்டாரே, சில சமயத்தில் சில வார்த்தையில் சொல்லாமல் போயிட்டாரே, இதை மறுபடியும் நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம் என்று அக்கறையோடு இருக்கிறோம் இல்லையா? அப்பொழுது தான் நம்ம ஸ்வஸ்தி பேர். எண்ணில் நான் எப்பொழுதும் இருப்பேனாக. அதுக்கு எல்லா தேவர்களின் தலைவனாகிய மிக பழமையான புகழுடைய இந்திரனே, உன்னை நான் வேண்டுகிறேன். ஸ்வஸ்தி நக, இந்த இடத்துல இஸ் வந்துடுது, காரணம் தா வர்றதுனால. தார்க்ஷியோ, ஸ்வஸ்தி நக பூஷா விஸ்வ வேதாக. வேதா என்றால் அறிதல், வேதம்னா அறிவுன்னு அர்த்தம். வேதாக என்றால் பார்ப்பவனே. எதை? விஸ்வத்தை பார்ப்பவனே. விஸ்வ வேதா என்றால் அகில உலகத்தையும் பார்க்கிறவனே. நான் பார்த்தேன்னா எனக்கு முன்னாடி இருந்தால் தெரியும், எனக்கு பின்னாடி இருக்கலாம் தெரியாது. அடுத்த கிளாஸ்லேயோ அடுத்த வகுப்புலேயோ பக்கத்து ரூமில் இருக்கிறது எனக்கு தெரியாது. யார் ஒருத்தருக்கு இந்த பூமி மட்டும் இல்லை, சந்திரன் மண்டலம், எல்லா நட்சத்திர மண்டலம் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால், அவன் விஸ்வவேதா. அவர் பேர் பூஷா, அவர் தான் சூரியன். இப்போ சூரியன் தன்னுடைய ஒளியை பாய்ச்சியே அவரே கண்ணாக இருந்து கொண்டு தன் ஒளியை வைத்து கொண்டு எல்லாத்தையும் பார்க்குறார். அது ஒளிப்படாத இடத்துல யாரும் பார்க்கவும் முடியாது. அப்படி விஸ்வத்தையே பார்ப்பவனாக, இப்போ எல்லாவட்டும் அடுத்த நாளாக பார்த்துருவார். அப்படி பார்க்கக்கூடிய அந்த சூரியன் எனக்கு தரட்டும். அப்படின்னா எனக்கு என்ன அர்த்தம்? என்னுடைய பார்வை உண்டது மாதிரியே விஸ்வவேதாவாக இருக்கட்டும்னு அர்த்தம். முதல்ல என்னுடைய இந்திரியங்களாகி இருக்கக்கூடிய கண், மூக்கு, காதெல்லாம் உன்னுடைய கண்ட்ரோல் இருக்குது. தேவதைகள்லாம் யார்? கண்ணுக்கு தேவதை இருக்கிறாங்க. அந்த தேவதை கண்ணுக்கு ஒரு ஆயுள் முடிந்து போச்சு, அவருடைய வாயில் 70 இருக்கலாம். ஆனால் கண்ணுக்கு அவர் செய்த புண்ணியம் தீர்ந்து போச்சுன்னு சொன்னால் கண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி விழுந்துடும். அவருடைய பாவம் தான் அதுக்கு காரணம். அது ஒரு பாவம் ஏதாவது செய்திருக்கலாம். அந்த பாவம் இந்த பிறவியில் நமக்கு கண்களுக்கு ஒரு பாதிப்பை தரணும்னா, கண்ணுக்கு தேவதையாக இருக்கக்கூடியவர் அவர் உரிய கிரகத்துக்கிட்ட கூப்பிட்டு, அவன் டைம் டேபிள் பார்த்தியா? அவன் பார்க்கும்பொழுது அந்த டைம் டேபிள் படி இந்த 52வது வயசில் இப்படி நடக்கணும், அதை நீ கவனிச்சுக்க அப்படின்னு சொல்லுவார். இப்போ கிரகங்கள் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய தேவதைகளெல்லாம் கூப்பிட்டு, கண்ணுக்கு உண்டான செயல்பாட்டுக்கு இருக்கக்கூடிய தேவதைகளெல்லாம் கூப்பிட்டு, நீங்கள் இந்த குறிப்பிட்ட ஆளுக்கு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்படியெல்லாம் ஒவ்வொரு உடம்பிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்கும் 200 வகையான திசுக்கள் நம்மக்கிட்ட 200 வகையான செயல்களை செய்யுது. அவையெல்லாம் ஒன்றா கூடி 11 மண்டலங்கள் ஆகுது. 11 மண்டலங்கள் சேர்ந்து ஒரு உடம்பாகுது. அப்போது ஒரு உடம்புக்கு ஒரு தெய்வம் இருக்குது, 11 மண்டலங்களுக்கு தெய்வம் இருக்கிறது, அதுக்கே இருக்கக்கூடிய 200க்கும் இருக்குது. அதனால் மொத்தம் தேவர்கள் 330 முக்கோடி தேவர்கள்னு சொல்கிறாங்க. ஒரு பேச்சுக்கு தான், அதுக்கு மேலேயும் இருக்கலாம். ஒரு மனிதனுக்குள்ளேயே பல கோடி தேவர்கள் வேலை செய்துட்டு தான் இருக்கிறாங்க. ரைபோசோமுக்கு ஒரு தேவதை, குரோமோசோமுக்கு ஒரு தேவதை, குரோமோசோமை திறந்து மூடுறதுக்கு ஒரு தேவதை, அப்படின்னு நிறைய இருக்குது. இதனால் தேவதைகள்னால் நமக்கு கை காலெலாம் முளைச்சிட்ருக்கு ஒரு ஆளா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது பேர் இயற்கை விதின்னு பேர். இயற்கை நியதிகளுக்கு நம்ம சாஸ்திரம் கொடுக்குற பேர் தேவதா. அப்போ அனைத்து தேவதைகளும் அனைத்து இயற்கை விதிகளுமே இந்திரன் கையில் இருக்கிறதுனால நாம் இந்த சரீரத்தை பற்றிய ஒரு பிரச்சனையை அவர்கிட்ட கேட்டுக்கிறோம். அவர் சரீரத்தை பார்த்துக்கிட்டோம். இந்த விஸ்வவேதா என்று சொல்கிறவன் என்ன பண்ணுறான்? கண்ணுக்கு காரணமாக இருப்பனாலும் இதை புலன்களாக அறிந்து கொள்ளக்கூடிய
அறிவுக்கு காரணமாக இருப்பதனாலோ வேதா என்றதுனால அனைத்தும் அறிவதனால என் அறிவை சம்பந்தமானதை சூரியனே நீ என்னுடைய அறிவை எப்பொழுதுமே இந்த ஆத்ம விஷயத்திலேயே வை, ஸ்வஸ்தி மங்களமாக வை. ஸ்வஸ்திங்கிறத மங்களம்னு சொல்லலாம். நாம் வந்து சிறப்பாக எடுத்து ஆத்மாவிலே அமர்ந்திருத்தல்னு எடுத்துக்கிறோம். ஸ்வஸ்தி ந தாக்ஷ்யோ அரிஷ்ட நேமிகி. நேமி என்றால் பாதை, அரிஷ்ட என்றால் தடையற்ற பாதை. தன் பாதையில் தடையின்றி செல்பவர் அவர் தார்க்ஷ்யோ, அவர் வந்து கருடன். கருடன் என்பவன் ரக்கையை கூட அடிக்க மாட்டார். இந்த காக்காய்ங்க புறா இதெல்லாம் படபட படபடன்னு அடிச்சுட்டு போகும். ஆனால் கருடன் பறக்கும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படியே காத்தாடி மாதிரி வழுக்கிக்கிட்டே இருக்கும். அவர் வந்து விரலை கூட அசைக்க மாட்டார், நழுவுவார். அப்படியே பாத்ரூமில் சோப்பு வந்து நழுவி ஓடுற மாதிரி தடையே இல்லாமல் அவர் வந்து ஐஸ் வந்து சில சமயத்தில் தள்ளி விட்டோம்னா தரையில் அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதுக்கு உராயவே கிடையாது. அதில் தான் ஐஸில் நிறைய பேர் வேகமாக டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க, சுழண்டு சுழண்டு பண்ணுறாங்க. இதுபோல் ஆகாய வெளியில் காற்று கூட தடையில்லாமல் இஷ்டம் போல் சுற்றக்கூடிய ஒரு ஒரு வேகம் அவருக்கு இருக்குது. தடையில்லாத செல்பவர், அதான் முக்கியம். வேகம் கூட முக்கியம் இல்லை, மெல்ல கூட போகலாம், அதுக்கு தடை இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ அந்த தடையற்ற ஒரு பயணம் செய்பவர் கருடன். அதனால தான் வேகமாக இப்போ வர்றதுக்கெல்லாம் அவர் வந்து ரெடியாக விஷ்ணு வந்து கருடன் வச்சுருக்கிறார். மீதியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் கியர் மாற்றணும், அதுக்கப்புறம் என்னென்னவோ பண்ண வேண்டியிருக்கோம். இந்த கருடனுக்கு ஒன்றும் கிடையாது, தடையே கிடையாது. தடையற்ற பாதை, அரிஷ்ட நேமி, தடையற்ற பாதையில் பறக்கின்ற கருடனே எனக்கு நீ கொடுன்னு என்ன அர்த்தம்? என்னுடைய இந்த ஆத்ம விசார பாதையில் இந்த ஸ்வஸ்தி, என்னுடைய ஆத்மாவில் நான் இருப்பதற்கு எப்படி என்று சொல்லிக் கொடுக்கின்ற இந்த குருநாதருடைய சொற்களிலே இடையூறுகள் எனக்கு வந்துடக்கூடாது. பயணம் பண்ணுற இடையூறு, கிளாஸுக்கு வந்து உட்கார இடையூறு, இன்டர்நெட்டு இல்லாத ப்ராப்ளம். சில பேருக்கு செல்ஃபோன் குழந்தைங்கள்லாம் எடுத்து படிக்கிறாங்க, அதனால் அவங்க கொடுத்த பிறகு தான் நம்ம வந்து பார்க்க முடியுங்கிறதுனால அதனால் வந்து இந்த வகுப்பு அட்டன் பண்ணாமல் இருக்கலாம். சில பேருக்கு வந்து ட்ராவல் பண்ணி இந்த வகுப்புக்கு வர முடியாமல் இருக்கலாம். ஏதோ இதில் ஒரு தடை இருக்கிறதா செய்யுது. கற்றுக்கிட்ட பிறகு இதை பயன்படுத்தலும் தடை இருக்கலாம். அதுபோல் என் வாழ்க்கையிலே இந்த இந்த ஞானத்தை பெறுவதற்கும் அதை காப்பாற்றுவதற்கும் அதன்படி வாழ்வதற்கும் எந்த விதமான தடையும் இல்லாமல் இருப்பதற்கு கருடன் இங்கே வந்து திருஷ்டுவாம் இங்கே பிரார்த்தனை செய்யப்படுகிறார். ஸ்வஸ்தி ந ப்ரஹஸ்பதிர் ததாது. இப்போ ப்ரஹஸ்பதிங்கிறவர் இன்னொரு தேவதை. தேவர்களுக்கெல்லாம் குருநாதர் இவர். இவர்களெல்லாம் தேவர்களுக்கு தலைவர். இவர் எல்லாத்தையும் வாட்ச்மேன். இன்னொருத்தர் வந்து ட்ராவல். இந்த 3 பேரை நம்ம கேட்டாச்சு இல்லையா? இப்போ நம்ம என்ன கேட்க போகிறோம்? குருநாதருக்கெல்லாம் குருநாதராக இருக்கக்கூடிய ப்ரஹஸ்பதி தேவர்களுக்கெல்லாம் குருநாதராக இருக்கிறார். ஆனால் எனக்கு தெரிந்த குருநாதர் ப்ரஹஸ்பதியாக இருக்கிறதுனால அந்த ப்ரஹஸ்பதி மூத்த குரு அவரே தலைமை தாங்கி இருந்து என்னுடைய குருநாதருக்கு தடையேதும் இல்லாமல் எங்களுக்கெல்லாம் வந்து எல்லா உண்மைகளும் அவருக்கு தெரிந்தெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்படி ஒரு வாய்ப்பை கொடுங்கள். அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டோ, அவருக்கு வந்து இந்த இடத்துல வகுப்பில் உட்கார முடியாமல் போகோ, அவருக்கு வேறு ஏதாவது தொந்தரவோ இந்த பிராரப்த கர்மத்தினால் வந்து விடாமல், அவருடைய நினைவு சக்தியும் தடையில்லாமல், அவர் பொருள் விளங்கி தொல்கின்ற சொல் கையாளுதலிலும் எந்த சிக்கலும் இல்லாமல் இருக்கணும்னா, ப்ரஹஸ்பதி நீங்களும் எங்களுக்கும் என்னுடைய குருநாதருக்கும் சேர்த்து அந்த வாய்ப்பை, உங்களுடைய கருணையை வழங்குங்கள், ததாது தாருங்கள் என்று ஓம் சாந்தி 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 என்று இந்த மந்திரம் முடிகிறது. ஓம் பத்ரம் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவாஹ பத்ரம் பஷ்யேம அக்ஷபிகிர் யஜத்ராஹ ஸ்ரயங்கை துஷ்டுவாம்சஸ்தனூபிஹி व्यशेम देवहिदं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न भूषा विश्ववेदाः स्वस्ति न दाक्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्ददातुः ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இப்படி இந்த மந்திரம்
அடுத்த வகுப்பு தொடங்கும்போது நாம் இந்த சாந்தி மந்திரத்தில் ஆரம்பிப்போம். ஒவ்வொரு முறையும் இந்த சாந்தி மந்திரம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதை பற்றி விளக்கம் தான் இங்கே இருக்கிறது. இன்றைய முண்டகோ உபனிஷத் வகுப்பை நாம் சங்கருடைய முகவரையோடு ஆரம்பிப்போம். சங்கரர் பாஷ்யக்காரர் என்று சிறப்பித்து அழைக்கப்படுபவர். வியாசர் சூத்திரக்காரர் என்று சொல்லப்படுவார். அவர் பிரம்மசூத்திரத்தை எழுதி தந்தார், மகாபாரதம் எழுதினார், புராணங்களை திரட்டினார், வேதங்களை 4ஆக பிரித்து கொடுத்தார். மிகப்பெரிய வேலை இது வியாசன். அதனால் அவர் சூத்திரக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சூத்திரமாக தான் எழுதிப்பார். சூத்திரம்னா ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை நாம் புரிஞ்சிக்க முடியாது. சாக் பீஸில் போர்டு முழுக்க ஃபார்முலாவாக மேத்தமெட்டிக்ஸ் ப்ரோஸ் எழுதியிருப்பார். நமக்கு ஒன்றும் தெரியாது. அதை சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக விரித்து சொன்னால் சூத்திரங்கள் ஒன்றுமே பெரிய விளக்கங்களாக போகும். ஐன்ஸ்டனுடைய சூத்திரமோ அல்லது நியூட்டனுடைய ஈக்குவேஷனோ பார்த்தா ரொம்ப சிறுசாக இருக்கும். ஆனால் அவங்க அதை 1 வருஷம் 2 வருஷமாக படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி விளக்கி சொல்லும் பொழுது அது விளக்க உரையாயிருது இல்லையா, அதுக்கு பேர் பாஷ்யம்னு பேர். வியாசர் சூத்திரங்களாக எழுதினார், சங்கரன் அவற்றை விளக்கி நமக்கு பாஷ்யங்களாக கொடுத்தார். இவங்க 2 பேரும் இல்லைன்னா இன்றைக்கி நாம் எல்லாம் இந்த அறிவை நம்ம பயன்படுத்தவே முடியாது. அதனால் இந்த அறிவுக்கு தட்சிணாமூர்த்திக்கு அடுத்து வியாசரையும் சங்கரன் நினைத்துவிட்டு பிறகு குரு பரம்பரையாக அந்த சங்கரருக்கு ஸ்டூடெண்ட், அவருடைய ஸ்டூடெண்ட்டாக இன்று நம்மிடம் உங்களிடம் இந்த சங்கிலி தொடர் வந்திருக்கிறது. நீங்களும் இந்த சங்கிலி தொடரில் கடைசி கன்னியாக இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய கன்னியை உங்களோடு நிறுத்தி கொள்ளாமல் மறுபடியும் இன்னொரு கன்னியில் இதை ஒப்படைக்கணும். இது பரம்பரையாக பராபரமாக மரபொழியாக தலைமுறையாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த தலைமுறையிலே தட்சிணாமூர்த்தியுடைய தலைமுறையிலே நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டியது இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு தான் உரியது. அதனால் இந்த தொடர் அருந்து போகக்கூடாது. இந்த தொடரில் பிசிறு வரக்கூடாது. பல கிளைகள் தோன்றி இது ஒரு ஈசம் அது ஒரு ஈசம் அப்படின்லாம் வரக்கூடாது. கர்நாடக பாணியிலே ஒவ்வொருத்தரும் அதில் பாணிகள் மாறிட்டே வந்ததுன்னு சொன்னால் அந்த கர்நாடக இசை பாணி மாறிடும். அந்த இசையினுடைய ஒரு ராகத்திற்கு எந்த மூர்ச்சனமோ அதுக்கு என்னெல்லாம் அதில் லட்சணமோ அதில் வேறுபாடு வரக்கூடாது. வேறுபாடு வந்ததுன்னா அது அந்த ராகம் இல்லை, அது வேறு ராகம், அது ஜன்னிய ராகம் ஆகிடும். இப்போ சினிமா பாட்டுகள் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் கர்நாடக இசையின் அடிப்படையில் தான் அது வருது. ஆனால் எந்த இசை எந்த ராகம்னு யாராலும் சொல்ல முடியாது. அதெல்லாம் கொச்சைப்படுத்தப்பட்டு ஆபாசப்படுத்தப்பட்டு விளக்கப்பட்டது. ஆனால் அதுவும் நல்லா தான் இருக்குது. ஒரிஜினல் ராகம் இல்லைன்னா இதெல்லாம் வந்திருக்க முடியாது. ஆனால் ஒரிஜினல் ராகத்தை தொலைச்சிட்டோம்னா இனிமேல் இந்த ராகங்களும் வராமல் போயிடும். இல்லை, ஜன்னிய ராகங்கள் எவ்வளோ வேணால் வரட்டும். ஆனால் இந்த மேளகர்த்தா ராகங்களாக இருக்கக்கூடிய இந்த சுருதிகள் பிடராமல் இருக்கக்கூடிய அந்த ராகங்களை நம்ம காப்பாற்ற வேண்டியிருக்கு. இப்படி இசையில் ஒரு மரபு காக்கணும். இல்லை நாங்கள் ஃபியூஷன் பண்ணுவோம், வெஸ்டர்ன் கிளாசிக்ஸை நாங்கள் இதில் மிக்ஸ் பண்ணுவோம், அல்லது ஹிந்துஸ்தானி இதில் கொஞ்சம் கலந்துக்குவோம். ஹிந்துஸ்தானி கூட பரவாயில்ல, கர்நாடிக் இருக்குது. இல்லை கானா பாட்டு இதில் கொஞ்சம் நாங்கள் சேர்த்துக்குவோம். அப்படின்லாம் சேர்க்கிறது நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்ஜாய் பண்ணிக்கங்க. ஆனால் இது இசையில் கூட நான் அதிகமாக அதை பற்றி கவலைப்படுறதில்லை. பரதநாட்டியம் என்ற இசை கலைஞர் நாட்டியத்தில் கூட அதில் கூட சுத்தத்தன்மையை காப்பாற்றணும்னு பார்க்குறாங்க. ஓவியத்திலும் சிற்பத்திலும் கூட அந்தந்த ஸ்டைலை காப்பாற்றணும்னு சொல்கிறாங்க. நாம் அதெல்லாம் கூட நம்ம விட்டுடலாம், வளரட்டும். இந்த உண்மையை அறிந்து மோட்சமடைகின்ற விஷயத்தில் ஆல்டர்னேட் கருத்தை நீ கொண்டு தான் என்ன ஆகும், நம்முடைய நோக்கமே சிதறிடும். நமது நோக்கம் மோட்சமடைகிறதுனா ஞானம் பெற்று வாழும் பொழுதே விடுதலை பெறுறது, செத்த பிறகு இல்லை. இப்போ இந்த நிமிஷத்துலேருந்தே விடுதலை பெறணும்னா இது ஞானம் தான் தேவை. இந்த ஞானத்தில் எந்த ஞானம் உனக்கு விடுதலை தருமோ அதில் நீங்கள் ஆல்டர்னேட் இருக்கா? ஆல்டர்னேட் எங்கே இருக்குது? ஒரு பூட்டுக்கு ஒரு சாவி தான் இருக்குது. எனக்கு ஆல்டர்னேட் சாவி போட்டு திறக்கணும் முடியாது. அந்த சாவியை டூப்ளிகேட் ஒன்றா யூஸ் பண்ணலாம். டூப்ளிகேட்டுங்கிறது அதே தன்மையுடைய தான், அதனுடைய பிரதிபிம்பம் தான். இப்போ நான் ஒரு டூப்ளிகேட்டாக இருக்கலாம். ஆனால் எதனுடைய டூப்ளிகேட்டு? சினிமாவில் ஒரு கதாநாயகனை போலவே ஒன்றத்தை நடிக்கிறான். ஆனால் கதாபாத்திரம் மாறுதில்லை, தன்மைகள் மாறுவதில்லை. இந்த டூப் பண்ணலாம். ஆனால் நாம் வேரியேஷன் கொடுத்துடக்கூடாது.
இந்த ராகத்திலேயோ பிசிறோ வேற ஒரு இசத்தையோ உள்ள கொண்டு வந்துடக்கூடாது. இது முழுக்க முழுக்க இது வந்து சில பேர் கேட்குறாங்க, இதில் இருக்கிற தன்மைகள்லாம் கிட்டத்தட்ட பைபிள்லேயே இருக்குது சார் அப்படின்றாங்க. அப்போ நல்லபடியாக பைபிளே படிச்சுக்கப்பா அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் கொஞ்சம் படித்து பாருங்கள் சார் அப்படின்னு. அப்போ நான் படித்து பைபிளுக்கு வேதாந்த முறைப்படி விளக்கம் தரணுமா? அதுக்கு வேதாந்தமே கையில் இருக்கும்போது நான் எதுக்கு அதை பயன்படுத்தணும்? ஒரு பிஹெச்டி கிளாஸ் எடுக்கக்கூடிய ஆத்திச்சூடியில் இருக்கக்கூடிய எழுத்தெல்லாம் அதில் வருதான். சார் நீங்கள் சொல்லக்கூடிய ஆக்கியா கிகா அப்படின்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் எங்களுதுலேயும் காலாம் வருது சார் இந்த புக்லேயும், இதையும் நீங்கள் எடுத்து அது சொல்லிக் கொடுங்கன்னா ஏபிசிடி எல்லா புக்லேயும் இருக்கும். கெட்ட வார்த்தையில் பேசினாலும் அதை வந்து ஈக்கியும் இருக்க தான் செய்யும். அதுக்காக வேண்டிய இருக்கிற புஸ்தகத்துக்கெல்லாம் வேதாந்த விளக்கம் கொடுக்க வேண்டிய வேதாந்தமே கையில் இருக்கும் பொழுது அதையே விளக்கிக்கிட்டு போகாமல் என்கிட்ட நிறைய பேர் இப்படி தொந்தரவு கொடுக்குறாங்க. எங்கள் மதத்தில் இருக்கக்கூடிய புஸ்தகத்துலேயே நீங்கள் சொல்கிற மாதிரியே இருக்குதுன்னு அவங்க கேட்டுட்டு இருக்காங்களே. அப்போ உங்கள் மனசுக்குள்ளே உங்கள் மதத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டு நான் சொல்கிறதையும் கேட்டுட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு தேவையானதை மட்டும் எங்களுதும் எடுத்துக்க பார்க்குறீங்க. அப்படி சொல்லும்பொழுது இன்னொரு வேதாந்த விளக்கத்தை அவர் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். நானும் வந்து முண்டகோபனிஷத்துக்கு பைபிள் அடிப்படையில் விளக்கம் தருவேன் அப்படின்னு சொல்லணும்னா நீங்கள் மோட்சம் எப்படி போக முடியும்? இந்த வேதாந்தத்திலே உன்னை பற்றி அறிவது ஆத்மா அகண்டாகார விருத்தியினால் நான் பிரம்மம் என்று அறிவது. பைபிளோ அல்லது குரானோ அல்லது வந்து வேற எந்த மதங்களோ பக்திகள் இருக்கக்கூடியதோ நீ வேறு கடல் வேறுன்னு சொல்கிறது. அப்போ நீ வேறு கடல் வேறுன்னு சொல்லக்கூடிய ஒரு விளக்கத்துக்கு எதுக்கு வேதாந்தத்தை நீ பயன்படுத்துகிற? ஆடு மாடுகளை கேட்டாவே சொல்லுமே, நான் வேற இந்த ஆடு வேற, நான் வேற கடவுள் வேற அப்படின்னு சொல்லு தானே செய்யும். அதுக்கு வந்து அறிவே தேவையில்லையே. பிறக்கும் போதே அந்த அறிவோடு தான் பிறக்கிறோம். இந்த அறிவு தான் நம்மக்கிட்ட இல்லை. நான் பிரம்மம் என்று இருக்கின்ற அறிவு நம்மக்கிட்ட இல்லை. அதை வேதாந்தம் தான் தருகிறது. அதனால தானே மோட்சம் கிடைக்கிறது. மோட்சம்ங்கிறது என்ன? இனிமேல் பிறக்கவே முடியாத அனைத்தும் காரணமாக இருக்கிற பிரம்மம். அதுதானே உனக்கு இருக்கிறதுலே பெரிய அச்சீவ்மெண்ட். நீ எதுவாக மாறினாலும் இன்னொரு பொருளாக தான் மாறணும். உலகத்தில் இருக்க இன்னொரு பொருளாக மாறலாம், இன்னொரு ஆளாக மாறலாம், இல்லை இந்த உலகத்தை விட்டு செவ்வாயில் போய் குடிபெயரலாம், எது தேவனாக மாறலாம், எது வேணா மாறலாம். ஆனால் மாறவே முடியாமல் இருக்க கடைசி பொருள் எதுன்னா கடவுள். நீ கடவுளாகவே ஆகிவிட்டேன்னு சொல்லும் பொழுது இதுக்கு மேலே உனக்கு என்ன கொடுக்கறதுக்கு இருக்குதுன்னு நான் கேட்குறேன். மீதியெல்லாம் கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் பத்தலைன்னு சொல்வேன். உன்னை பிரம்மமே ஆகிடுறேன், அதுக்கப்புறம் நீ எதை கேட்பேன் அப்படின்னு சொன்னால், இல்லைங்க எனக்கு வந்து கோயம்புத்தூரில் ஒரு வீட்டுக்கு வாடகை மட்டும் வாங்கி கொடுங்க, ஒரு இடம் கிடைக்க மாட்டேன்னு கேட்டால் உன்னை நான் என்ன பண்ணுறது? இப்படிப்பட்ட பேச்சாளர்களுக்கெல்லாம் இந்த வேத ஞானங்கள் அவங்க இஷ்டம் போல் விளக்கப்பட்டதுன்னா அது வந்து உபநிஷத்தினுடைய அது உபநிஷத்தினே சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால இந்த மரபு காத்தவர்கள் சூத்திரக்காரர், அதுக்கப்புறம் சங்கரர் பாஷ்யக்காரர், அவர் பாஷ்யம் எழுதும்போது ஒவ்வொரு உபனிஷத் அவர் 10 உபனிஷத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்கிறார், விளக்க உரை எழுதியிருக்கிறார். அந்த விளக்க உரையின் அடிப்படையில் தான் நாம் வந்து விளக்குகிறோம். ஏனென்றால் அவர் வந்து விளக்க உரை எழுதுவதற்கு காரணமே அவர் முக்தி அடைந்ததுனால தான். அதை விளங்கி கொண்டு பிரம்மமாக இருப்பதனால அவர் மனித உடலிலே பேனா பிடிச்சி எழுதியிருக்கிறார், ஓலையில் எழுதியிருக்கிறார். அது குறித்து அவர் வந்து மனிதர் நம்ம எடுத்துக்க முடியாது. அவர் மனிதனாக தோன்றி ஞானம் பெற்று பிரம்மத்தமாக இருப்பவர் உடம்பாக செயல்பட்டு கொண்டு நமக்கு பொருளை கொடுக்குறார். இனி நீங்கள் இந்த ஞானத்தை பெற்றாலும் பிரம்மம் என்று நீங்கள் அறிந்த பிறகு இந்த உடம்பை நீங்கள் வீசிட வேண்டியதில்லை. இதே வாய், இதே கை, இதே உடம்பை பயன்படுத்தி கொண்டு தான் மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அது சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த பிரம்ம ஞானம் எப்படி உங்களால் பெற்று நீங்கள் விடுதலை பெற்றீரோ அதே முறையில் தான் மற்றவங்களை விடுதலைப்படுத்த முடியுமே தவிர, என்னுடைய சொந்த கருத்தில் நான் அதை மாற்றிவிட்டால் நான் முதலில் விடுதலை பெறவில்லை என்ற அர்த்தம். எப்போதாவது இந்த வியாசர் சங்கரர் பரம்பரையில் வருகின்ற இந்த விளக்கங்கள் மாறிடுச்சுன்னு சொன்னால் அப்படி மாற்றியவர்கள் உண்மையை அறியாதவர்கள்னு அர்த்தம். அவர்கள் விடுபடாதவர்கள் அர்த்தம். அந்த ரியலைசேஷன் வராதவர்கள் தான் அர்த்தம். அப்படி வராதனால தான் அவங்க மாற்றி பேசுகிறாங்க. வந்திருந்தால் மாற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த சங்கிலி அருந்து போகக்கூடாதுங்கிறனால சங்கரர் என்ன இந்த ஒவ்வொரு உபநிஷத்துக்கும் ஒரு முகவரை கொடுப்பார். அது முகவரை பார்த்து விட்டு தான் நம்ம செல்வது வழக்கம். ஸ்வேதஸ்வதரோவுக்கு நீங்கள் கொடுக்கலையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸ்வேதஸ்வதரோவுக்கு அவர் முகவரை எழுதவில்லை, அவர் பாஷ்யமும் எழுதவில்லை. அதனால் நான் வந்து சங்கரரை பயன்படுத்தாமல் தான் அந்த ஸ்வேதஸ்வதர உபநிஷத்துக்கு விளக்கத்தை மற்ற குருநாதர்களிடம் நான் கேட்டு தெரிந்து கொண்டதை வைத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இப்போ அவர் என்ன சொல்ல வரான்னு பார்ப்போம். அந்த முகவரையில் இந்த 4 கருத்துக்கள் அவர் வந்து முன்வைக்கிறார்.
ஆக்கியாயிகா பிரயோஜனம் என்று ஒரு தலைப்பு போட்டிருக்கிறார். 2வது தலைப்பு உபனிஷத் பாஷ்யம் எதற்காக எழுதுகிறேன், இந்த உபனிஷத்துக்கு ஏன் எழுதுகிறேன். 3வது ஞான கர்ம சமுச்சய நிந்தனை. 4வது உபனிஷத் என்ற சொல்லுடைய சப்தத்தின் அர்த்தம். இது அவருடைய முகவுரை. இந்த முகவுரை நம்ம சுருக்கமாக பார்த்துட்டு தான் நம்ம உள்ளே போகணும். ஏன்னா அவர் காரணம் இல்லாமல் இதெல்லாம் எழுத மாட்டார். இந்த உபனிஷத்து முண்டகத்துக்கு இதை எழுதியிருக்கிறாருன்னா முண்டகத்துக்குள்ளே இங்கே போகும்போது இதனுடைய அர்த்தம் நமக்கு தெரியும். அதனால் இங்கே முகவுரையை நாம் பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. வரிக்கு வரி நாம் அவருடைய பாஷ்யத்தை பார்க்க போகிறதில்ல. நான் படித்து மனசில் வச்சிருக்கிறத வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆக்கியாயிகா பிரயோஜனம் அப்படின்னா, ஆக்கியாயிகானா கதைன்னு அர்த்தம். ஆக்கியாயம் என்றால் கதை. இந்த முண்டகோபனிஷத்து ஒரு கதையில் ஆரம்பிக்குது. பிரம்ம வித்யான்னு சொல்லிட்டு ஆத்மா பிரம்மத்தை பற்றி பேசுறதை விட்டுட்டு கிளாஸ் ஒரு டீச்சர் ஆரம்பிக்கும்போது என்ன ஆரம்பிக்கணும், இன்னும் என்சைம் பற்றி நான் சொல்ல போகிறேன். என்சைம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் என்றால், ஜைம் என்றால் ஈஸ்ட்டு, என் என்றால் உள்ளே, ஈஸ்ட்டுக்கு உள்ளே இருப்பதனால இதுக்கு என்சைம்னு பேர். ஆனாலும் இப்போ ஈஸ்ட்டுக்குள்ளே மட்டும் இல்லை, எல்லாத்துக்குள்ளேயும் அதுதான் இருக்குது. உயிரினம் எது இருந்தாலும் அந்த உயிரினத்துக்குள்ளே இருக்கும். கொரோனா வைரஸ்க்குள்ளேயும் என்சைம் இருக்குது. ஆனால் என்சைம்ங்கிறது இப்போ என்னன்னு சொல்லணும், செல்லுன்னு சொல்லணும் அப்படின்னு கிளாஸ் ஆரம்பிக்கணும். அப்போ தான் என்சைமினுடைய பாடம் ஆரம்பிக்குது. நான் அதை விட்டுட்டு வேறு ஏதாவது கதையை ஆரம்பிச்சேன்னா என்ன அர்த்தம்? அப்போ கதைக்கு ஏதாவது காரணம் இருக்கணும் இல்லையா? அதனால் சொல்கிறாரு அதனுடைய பிரயோஜனம் என்ன, எதற்காக இந்த உபனிஷத் ஒரு கதையில் ஆரம்பிக்கிறது அப்படின்னு ஒரு கதைக்கு ஒரு காரணத்தை சொல்கிறார். அந்த கதையை நம்ம உபனிஷத் துவக்கத்திலே நம்ம பார்க்க தான் போகிறோம். பிரம்மன் தன்னுடைய மகனாகிய அதர்வாவுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறார். இது இந்த உபனிஷத் சொல்லித்தரார். இந்த உபனிஷத் சொல்லி கொடுத்தாரா அல்லது வேதத்தில் இருக்கக்கூடிய பிரம்ம ஞானத்தை சொல்லி கொடுக்கலாம். அப்படி சொல்லி கொடுத்த அந்த பாடல்கள் தான் இந்த முண்டக உபனிஷத்தாக இப்போ இருக்கிறது. அதனால் இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிற இனிமேல் நம்ம எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒவ்வொரு மந்திரத்தினுடைய அர்த்தமும் சாட்சாத் பிரம்மன் தன் வாயினால் உச்சரித்தது. அதே சொல்லை நீங்களும் உச்சரிக்கிறீங்க. எப்படி மாணிக்க வாசகர் பாடிய நம்ம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்று சொல்லும் பொழுது அவர் எப்படி அதை சொன்னாரோ அதை நம் வாயிலன்னு சொல்லும் பொழுது அந்த சொல்லுகின்ற நேரமாவது நாம் மாணிக்க வாசகராக இருக்கிறோம். அந்த சப்தத்துக்காவது அந்த உதடாவது நாக்காவது அந்த மாணிக்க வாசகருடைய அசைவு மாதிரி இருக்கிறது இல்லையா? உடம்பெல்லாம் என்னவா இருந்துட்டு போட்டோம், நாக்கு அப்படி அசைஞ்சா தானே மாணிக்க வாசகர் சொன்னதை வர முடியும். அப்போ நாக்காவது கொஞ்ச நேரத்துக்கு மாணிக்க வாசகராக இருக்குது இல்லை? இப்போ பிரம்மம் இதை சொல்லிச்சு. பிரம்மாஜி முதல் சிருஷ்டிகர்த்தா, மாயையிலிருந்து தோன்றிய முதல் மனிதன், ஜீவன், விடுதலை பெற்ற ஜீவன், முக்தி அடைந்த ஜீவன். பிறக்கும் போதே முக்தி தான் அவருக்கு. ஏன்னா பரமேஸ்வரன் அவர். அப்படிப்பட்ட பிரம்மாவாக இருந்து தன்னுடைய அதர்வா என்று சொல்லக்கூடிய மகனுக்கு இந்த வேதத்தை சொல்லி இந்த உபனிஷத் சொல்லுதுன்னா அந்த முண்டக உபனிஷத் இப்படி ஆரம்பிக்குது. அவர் அவனுக்கு அடுத்த சீடனுக்கு சொல்கிறார். அங்கிர் என்பவனுக்கு அவர் பாடம் எடுக்கிறார். அடுத்த தலைமுறைக்கு அங்கிருங்கிறவர் வேற ஒருத்தருக்கு சொல்லித்தரார். அவர்கிட்ட இன்னொருத்தர் வர, அவர் பேர் அங்கிரசு. இப்படி இந்த 4 தலைமுறைகளும் ஒவ்வொருத்தரும் இந்த பாடத்தை கேட்கிறார்கள். இந்த பாடத்தை கேட்கும் பொழுது எப்படி போய் இதை குருநாதர்கிட்ட அணுகி கேட்டார்கள், எந்த விதத்தில் மரியாதையுடன் முழு அர்ப்பணத்துடன், இதை தவிர எனக்கு வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிறது ஒன்றுமில்லை, நீ இதுதான் எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள் என்று ஒரு கதையை சொல்வதன் மூலம் இந்த ஞானத்தின் பெருமை தான் சொல்லப்படுது. இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய மகா யாகசாலை நடத்திய ராஜாக்களும் பிரம்ம ஞானிகளும் ஜனகர் போன்றவர்களும் சனகாதி முனிவர்களும் இந்த அதர்வா போன்ற முதல் தோன்றிய பிரம்மாவின் மூத்த மகனாகி இருக்கவனுக்கும் எதை பெற்று அவர்கள் பூர்ண வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ அந்த சொற்களை நாம் இப்பொழுது சொல்லப் போகிறோம். அதை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். இந்த உணர்வு நமக்கு எழணும். இந்த உணர்வோடு இந்த முண்டக உபனிஷத்தை நாம்
முழு அர்ப்பணிப்போடு கமிட்மெண்ட்டோடு இதோ பொழுதுபோக்குக்கு 9லேருந்து 10 பேசுகிறாரேன்றதுக்காக கேட்காமல் இது என்னை மாற்றப் போகிறது. ஒரு சாதாரண மனிதன் பல கோடி மக்களிலே நான் ஒரு மனிதனாக வாழ்வது இல்லை. உடம்பு அப்படி இருந்தாலும் என் மனசு அப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் உண்மையில் நான் எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கின்ற ஆத்மா. நான் அழிவேதே இல்லை. இதுவரை தோன்றிய அத்தனை உயிரினங்களில் எது ஆத்மா இருந்தோ அது நான் தான். இப்பொழுது என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் இருக்க அத்தனை உயிர்களுக்குள்ள இருக்க ஆத்மாவும் நானே தான். இனிமேல் இந்த உடம்புகள்லாம் போன பிறகு எத்தனையெல்லாம் பிறக்கப் போகிறதோ, எத்தனை குழந்தை இனிமேல் பிறக்கப் போகுதோ, யாரெல்லாம் வயிற்றில் இப்போ குழந்தை சுமக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பிரசவமானால் அவங்களுக்குள்ள ஆத்மான்னு சொன்னாலும் அதுவும் நான் தான் அப்படின்று ஒரு ஞானத்தை நாம் பெறப்போகிறோம். அப்போது நான் அப்படி ஆகிடுவேனா சார்? அப்படி ஆக வேண்டியது அப்படி தான் இருக்கிறீங்க. ஆனால் அப்படி இல்லையே, அதனால அது உங்களுக்கு தெரியலேன்னு அர்த்தம். அப்படி இருக்கிறது தெரியாமல் இருக்கிறதுனால தான் நீங்கள் இதை கற்றுக்க வேண்டியிருக்கிறது. அப்படி இதை தெரிஞ்சுட்டேன்னா நான் எல்லா ஆத்மாவாயிட்டேன்னா நான் இப்போ இந்த உடம்புல இருக்க மாட்டேன். நான் எல்லா உடம்புல இருக்கிற உன்னால் உன் உடம்புல இருக்க முடியாதானே? எல்லா உடம்பிலும் நான் இருப்பதை நான் என்று தெரிந்து கொண்டால் எனக்கு என்ன லாபம்? அந்த லாபத்தை நாம் தெரிந்து அதை விட வேறு லாபம் என்ன இருக்குது? அந்த லாபத்தை நாம் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் மோட்சம்னு அர்த்தம். சர்வபூதாத்மம், எல்லா உயிரிடத்துக்களும் இருக்கின்ற ஆத்மா நானே என்று அறிந்து கொள்வதால் என்னெல்லாம் நடக்கப் போகுது உங்கள் மனதிலும் வாழ்க்கையிலும் இந்த உலகத்தின் பார்வையிலும் என்னெல்லாம் மாறுங்கிறத நாம் முண்டக உபநிஷத்து மூலம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதனால் இப்பேற்பட்ட உயர்ந்த பராஞானத்தை நாம் சும்மா ஒரு கடையில் கிடைக்குது, இவங்க சொல்கிறாங்க இந்த டைமில் கிடைக்குது, யூடியூப்பில் தானே ஒருத்தர் பேசுகிறாரு, அவர் ஏதோ படித்தவர் ஏதோ பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். இதுக்கு வருகின்ற மீடியாவுடைய தரத்தை பற்றி நீங்கள் ஜட்ஜ் பண்ண வேண்டாம். இதை சொல்லுகின்ற என்னை பற்றியோ என்னுடைய நிறத்தையோ வாழ்க்கையோ பற்றியோ நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். இதையெல்லாம் தள்ளிடுவோம். இது சொல்லுகின்ற விஷயம் என்னன்னு பார்ப்போம். அந்த விஷயம் உங்களை விடுதலை செய்ய போகிறது, மோட்சம் தரப்போகிறது. அதைத்தான் நம்ம குறிக்கோளாக வைக்கணும். அதுக்கு மேலே வைக்கின்ற அந்த விசுவாசம் அல்லது ஸ்ரத்தா, நம்பிக்கை, அது பலமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கதை சொல்லப்படுகிறது என்று சங்கரர் ஒரு முகவரை தருகிறார். அடுத்ததாக எதற்காக உபநிஷத் பாஷ்யம் ஆரம்பிக்கப்படுகிறது? இந்த உபநிஷத்துக்கு நான் ஏன் பாஷ்யம் செய்யணும் அப்படின்னு வருது. இது ஒரு சம்பந்தத்தை உண்டாகுது. முதல்ல நீங்கள் சொன்னீங்க இந்த உபநிஷத் மோட்சத்தை கொடுத்ததுன்னு. மோட்சத்தை கொடுக்குதுன்னு சொன்னால் அது எப்படி இந்த உபநிஷத்துக்கு மோட்சம் கொடுக்கும்? மோட்சத்துக்கும் உபநிஷத்துக்கும் என்ன சம்பந்தம்? அவர் ஏதோ ஒரு கதையை சொல்கிறாரு, பிரம்மா ஏதோ சொல்லி கொடுத்தாரு, அது உபனிஷத்தான் எப்படி நான் சொல்ல முடியும்? சரி, இந்த உபனிஷத்தை நான் கற்றுக்கொண்டால் எப்படி எனக்கு மோட்சம் கிடைக்கும்? மோட்சங்கிறது எல்லாரும் பல பேர் வேறு மாதிரி சொல்கிறாங்களே. சம்பந்தரோ, திருஞான சம்பந்தரோ, அல்லது சுந்தரரோ, மற்ற ஆழ்வார்களோ, நாயன்மார்களோ இறைவனை பாடி பாடி துதித்து துதித்து நாக்கு தழும்பேற பாடினோம் நம சிவாய என்றெல்லாம் சொல்கிறாங்களே, நாக்கிலே தழும்பாகிற அளவுக்கு அதை சொல்லிகிட்டு இருக்கிறாங்களாம். இப்படின்னு சொல்கிறதுனால ஜனங்க என்னங்கிறாங்க, இதெல்லாம் கேட்கக்கூடாது, நமசிவாய நமசிவாய நமசிவாயன்னு புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. எப்படிப்பா உனக்கு முன்பின் தெரியாதவர் மேலே அன்பு வைக்க முடியும்? நீ எதுவும் கடவுளை பார்த்ததே கிடையாது. எதிரில் இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரனையோ, நண்பனையோ, உன்னுடைய சகோதரனையோ, உன்னுடைய சித்தம்மா மகனையோ, உன்னுடைய உறவினர்களையோ நீ கண்ணால் பார்த்து கூட உங்களால் அன்பு செலுத்த முடியல. எத்தனை பகைகள், எத்தனை விரோதங்கள் இருக்கு. அவங்களுடைய சின்ன வளர்ச்சி கூட உனக்கு பிடிக்கல. அவங்க உடுத்துகிற உடையை பார்த்தாலும் உனக்கு கோபம் வருது. அவங்க நடை உடையை பார்த்து, அவங்க பேச்சு, அவங்களுக்கு கிடைக்கின்ற புகழை பார்த்தா அவங்களுக்கு வயிறு எரியுது. உன்னால் அன்பு செலுத்தவே முடியாத போது, அன்பு செலுத்துவதற்கு ஒரு பொருள் உங்கள் முன்னாடி இருக்கணும். ஒரு பொருள் இருக்கும்போது தான் அன்புங்கிறது வெளிப்படும். நீங்கள் எதுவுமே இல்லாத இடத்துல அன்பு யார்கிட்ட வெளிப்படும்? நீங்கள் தனியாக ஏதாவது ஒரு தீவில் தனியாக உட்காந்துருக்கும்போது நான் அன்பாக இருக்கிறேன்னு எப்படி சொல்ல முடியும்? அன்பு என்பது ஒரு டைனமிக் ஃபார்ம். ஒரு ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய உன்னுடைய இனிமையான தன்மையிலிருந்து அது செயலுக்கு வரும்போது அதுக்கு அன்புன்னு பேர் வைக்கிறோம், லவ்னு சொல்கிறோம். லவ்னு சொல்லும்பொழுதே ஆன் வாட் அப்படின்னு வருது, எதன் மீது இந்த அன்புன்னு. அப்படி அன்பு ஒரு பொருள் இருக்கணும். ஒரு பொருளை அறிந்திருந்தால்தான் அன்பு வரும். அறியாத இடத்துல அன்பு இருக்கும். ஒருத்தர் போஸ்ட்மேனோ யாரோ ஒருத்தர் கதவு தட்டார், கூரியர் வந்தவொடனே அன்பால் அவர் கட்டி பிடிச்சிக்குவோமா?
அவருக்கு மொத்தம் கொடுப்போமா? அவன் பைத்தியம்னு நினச்சிட்டு போயிடுவார். நாம் வந்து ஒரு நாள் பார்க்கிற ஒரு பொருளை வைத்து நம்ம அன்பு செலுத்த முடியாது. நாம் தினமும் பார்க்கணும். தினமும் பார்க்கறது மட்டும் இல்லை, தினமும் எத்தனை தட்டு முட்டை சாமான்லாம் பார்க்குறோம். அதனால் வந்து தட்டை எடுத்து முத்தம் பார்க்கறதில்ல. ஏன்னா தட்டில் பளபளப்பாக இருந்தால் முகம் பார்க்கலாம். சில பேர் கரண்டி, கண்ணாடி, பொருள், தட்டு, டம்ளர் ஏதாவது முகம் பார்த்தா உடனடியாக பார்த்துருவாங்க. தலையெல்லாம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. வண்டியில் ஏதாவது ரோட்டில் வண்டி நின்னா கூட ஒரு கண்ணாடி இருந்ததுன்னா உடனடியாக தலையை பார்த்துக்குவாங்க. அப்படி ஒரு எதிரில் ஒரு பொருள் இருக்கணும்னா அது உயிரோடு இருக்கணும். அதை பற்றி விஷயம் தெரிஞ்சிருந்தால் தான் அன்பு காட்ட முடியுங்க. இல்லைன்னா பயம்தான் வரும். முன்பின் தெரியாதவர் பார்த்தா அன்பு காட்ட முடியாது, பயம்தான் வரும். பழக 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 அறிவு வர வர தான் உங்களுக்கு அன்பு ஏற்படும். அப்போ அறிவு வரணும் இல்லையா? முதல்ல பார்க்கும்பொழுது கவர்ச்சியினால் உருவத்தை பார்த்து அழகாக இருக்கிறாரு, அவர் மேலே நம்ம பேசலாம் அப்படின்னு ஒரு கவர்ச்சியில் நம்ம வந்து அவர்கிட்ட பேசலான்னு அளவு, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, தமிழ்நாடா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அவர் வந்து சொல்கிறார், அவ்வளோதான் நமக்கு அன்பு வரும். அதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது போயிட்டாருன்னு நம்ம மறந்துடுறோம். அப்புறம் அவருடைய டேஸ்ட் எல்லாம் பார்க்குறோம். நீங்கள் என்ன புக் படிங்க? ஓ, ராபின் படிக்கிறீங்க, அதுதான் நானும் படிப்பேங்க. இந்த புக்கு படிச்சிருக்கீங்களா? நான் படிச்சிருக்கிறேன். அதில் அந்த அது எழுதியிருந்தார், எப்படி இருந்ததுங்க? ரொம்ப அற்புதங்க. எப்படி சார் நீங்களும் அதே மாதிரி ரசிக்கிறீங்க அப்படின்னும் போது அவரை பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னும் நிறைய தெரிய அவருக்கு அன்பு வந்துடுது. அப்புறம் அட்ரஸ் எல்லாம் கொடுத்து, நம்பர்லாம் கொடுத்து, கட்டாயம் வந்தீங்கன்னா எங்களை வந்து பார்க்கணும், இப்படி வரணும்னு. நீங்களே நீங்கள் இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா என்னை வந்து கட்டாயம் பாருங்கன்னுங்கிறோம். அன்பு எப்படி வளருதுங்க? அறிவு வளர வளர தான் அன்பு வரும். ஒன்றை பற்றி அறிவு இருக்கும் பொழுது தான் அன்பு வளரும். நாம் வந்து தாவரையியல் படித்ததுனால ஒவ்வொரு செடி கொடியினுடைய பற்றி அறிவு இருக்கிறதுனால அந்த செடியின் மீது எனக்கு அன்பு இருக்குது. அதை கிள்ள முடியாது என்ன. ஆனால் மற்றவங்களுக்கு அந்த அன்பு இல்லாதனால அதை பற்றி தெரியறதில்ல. அது வந்து நாசம் பண்ணுறோம், உடைக்கிறோம், மடிக்கிறோம் அப்படின்லாம் அவங்க யோசிக்கிறதே இல்லை. ஹெர்பேரியம் பண்ணுறதுக்கு கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், அதை காய வைக்கிறதுக்கு. உயிரினங்கள் மீது அறிவு வர வர அந்த உயிரின் மீது மதிப்பு நமக்கு உண்டாகுது. நீங்கள் பார்த்திராத உயிரெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். பாக்டீரியாவெல்லாம் பார்த்துருக்கேன், பலவிதமான பாக்டீரியாக்கள், பாசிகள். இந்த குளத்தில் இருக்கக்கூடிய பச்சை தண்ணி எடுத்து ஒரு ட்ராப் எடுத்து வச்சுன்னா அதில் வந்து விதவிதமாக உருண்டு ஓடுற உயிரினங்களை பார்க்குறேன். பச்சை கலரில் அது மீசையெல்லாம் துடிச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். இங்கே எங்கே இருக்க ஒரு ரெண்டு ஒன்றா சந்திச்சுருக்கோம், எந்நேரம் பேசிட்டு இப்படி ஓடிடும். இப்படி ஒரு உலகம் இருக்குது யாருக்குமே தெரியாது. ஒரு சொட்டு தண்ணியில் இருக்குது இந்த உலகம். ஹேங்கிங் ட்ராப் கல்ச்சரில் நாங்கள் பார்க்கும்பொழுது தொங்குற ஒரு தண்ணி துவளையில் மைக்ரோஸ்கோப்பில் ஒரு உலகத்தை நம்ம பார்க்குறோம். அதில் பூச்சிகள் எல்லாம் இருக்கும், சின்ன சின்ன புழுக்கெல்லாம் நெளியும், இது அது சாப்பிட்டுடும், அதில் தப்பிச்சு ஓடுறது பார்க்கும்பொழுது இந்த உலகத்தில் பெரிய காட்டில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சியும் ஒரு சொட்டு தண்ணி நடக்குது. ஒரு வனத்தில் 100 மான்களும் 5 புலிகளும் செய்கின்ற சேட்டைகளை நீங்கள் வந்து ஒரு ட்ராப் வாட்டரில் பார்க்கலாம். உயிரியல் படிக்க படிக்க என்ன ஆகுது? உயிர் மீது அன்பு வர்றதை பார்க்குறோம். ஒரு உயிரை வந்து துன்பம் கொடுக்கவே முடியாத அளவுக்கு ரசனைத்தன்மை வந்துடுது. அப்படி இருக்கும் பொழுது இறைவனை பற்றி ஒன்றுமே தெரியாது உனக்கு, நீ எப்படி அதுக்கு அன்பு காட்டுவ? இதை விட பொய் உனக்கு ஒன்றுமே கிடையாது. இறைவன் மீது எனக்கு அன்பு இருக்குதுன்னு சொன்னால் மீராபாய் அன்பு காட்டினாங்க கண்ணன். ஆண்டாள் பெருமைனாக்கா அவங்க அந்த கண்ணனை புரிஞ்சுக்கிட்டு தான் அன்பு காட்டினாங்க. எப்படிப்பட்ட கண்ணன் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க? அவங்களுடைய புரிதல் நமக்கு இது என்னன்னு தெரியாது. இப்போது பிரம்மம் தான் இந்த உலகமாக இருக்குதுன்னு தெரிந்தால், பிரம்மத்தின் மீது நான் அன்பு செலுத்தினா எனக்கு தெரியாதுன்னு சொன்னால், எனக்கு பிரம்மத்தின் மீது அன்பு வளர்க்கணும், நான் என்ன பண்ணணும்? அது வெளிப்பட்டிருக்க உலகத்தின் மீது அன்பு காட்டணும் இல்லை. அதனால தான் அன்பே சிவம்னு சொல்லப்படுகிறது. இந்த உபனிஷத் பாஷ்யத்தை விளக்குறாருன்னா, உபனிஷத்து மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? கடவுளை தெரிஞ்சுக்க போகிறோம். கடவுளை தெரிஞ்சுக்கிட்டால் என்ன ஆகும்? கடவுள் மீது அன்பு உண்டாகும். அப்புறம் தான் சொல்கிறார், அந்த கடவுளோட நீ அன்பு காட்டுறியா, அது உன்னுடைய ஆத்மா தான் அப்படின்னு. அப்போ ஆத்மாவின் மீது அன்பு உண்டாகும். அது சுயநலம் இல்லை. ஏன்னா ஆத்மா எல்லா உயிர்களும் இருக்குது. ஆத்மாவின் மீது அன்பு ஏற்படும் பொழுது அது எல்லா உயிர்கள் மீது அன்பாக மாறிவிடும். இது அறிவினால் ஏற்படுகின்ற அன்புங்க. இது சும்மா வந்து ஒரு இன்ஃபேச்சுவேஷன் கிடையாது. அறிந்து 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 ஈஸ்வரனை புரிந்து 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 தெளிந்து நானும் அவரும் வேறில்லை என்று அறிந்து கொண்டு இந்த வினோத விளையாட்டை பார்க்கணும் போகும்போது ஏற்படுகிறது பார்த்தீங்களா? அந்த ஆனந்த பெருங்களிப்பினுடைய டைனமிக் ஃபார்ம் தான் அன்பு. ஒரு ஆனந்த பெருங்களிப்பு நம்மக்கிட்ட ஏற்படும் பொழுது இந்த துயரச்சோடே இல்லாத ஒரு மனதிலே அன்பை தவிர வேறு எதுவுமே இருக்க வாய்ப்பில்லை. அங்கே வெறுப்புக்கே இடமே இல்லை.
அனைத்தும் நானாக இருக்கும்போது வெறுப்பதற்கு என்ன இருக்கிறது? நாடி சென்று அடைவதற்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லாத நிலை. இதுதான் உபநிஷத்தினுடைய விளக்கம். அதனால் மோட்சம் என்பது இந்த நிலை, கட்டுப்படாத நிலை. ஓர் உடலில், ஓர் மனதில், ஒரு குடும்பத்தில், ஒரு உலகத்தில், ஒரு வீட்டில், ஒரு சம்பாத்தியத்தில் வாழ்கின்ற இந்த ஒரு என்று சொல்லக்கூடிய இந்த சிறுமை, இந்த பரிச்சின்னம், அறிவே சுருங்கி போய் ஒரு மூளைக்குள்ளே அடங்கி நான் பார்க்கின்ற விஷயம், நான் தெரிந்து கொண்ட விஷயம்தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லக்கூடிய சிறுமத்தன்மை, இந்த பரிச்சின்னம், இது தான் உன்னை கட்டுப்படுத்துகிறது. இது நீயாக உனக்கு நீ சுமத்தி கொண்டது. ஆனால் உண்மையில் நீ எதனாலும் சுருக்கப்படாமல் எல்லையற்ற ஆத்ம பெருவெளி, ஆத்ம ஆகாச தத்துவத்தில் அனைத்தும் இருக்கின்றது, இன்க்ளூடிங் யுவர் ஓன் பாடி அண்ட் மைண்ட். உன்னுடைய உடம்பும் மனதும் இந்த ஆத்மா என்ற உன்னில் தான் நடமாடிக்கொண்டிருக்கிறது. உன்னுடைய ஆத்மாவுக்குள்ளே தான் அனைத்து பூதங்களும் அனைத்து பிரபஞ்சமுமே சுழண்டு கொண்டும் நகர்ந்து கொண்டும் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீ ஒரு உடம்புக்குள்ளே இருந்துட்டு இதுவாக நடமாடுறேன்னு சொல்லும் பொழுது இதை விட பெரிய அறியாமை என்ன இருக்க முடியும்? அறியாமை பெருசாக இருக்கிறதுனால தான் அறிவும் பெருசாக இருக்குது. அறியாமை உன்னை எவ்வளவு சின்னதாச்சுக்கோ அந்த அறிவை நீ கொடுக்கும் பொழுது அந்த அளவுக்கு உன்னை எந்த அளவுக்கு சுருக்கிச்சோ அந்த அளவுக்கு விரித்து கொடுக்கக்கூடிய அறிவு இந்த அறிவு. அதற்காக இந்த உபனிஷத் பாஷையும் ஆரம்பிக்கலாமான்னு கேளுங்க. ஆரம்பிச்சே ஆகணும். இந்த உண்மை வேற எங்கேயும் எனக்கு சொல்லலையே. எத்தனையோ நூல்கள் சொல்லியிருக்கேன், இந்த உண்மை எனக்கு சொல்லலையே. அவர்கள் என்கிட்ட இருக்கக்கூடிய அறியாமையை தானே வளர்த்துது. நான் வேறு, உலகம் வேறு, மக்கள் வேறு, இறைவன் வேறு என்று வாழ்ந்தேன். இறைவனை எப்படி நாடுவேன்? அவங்க தலையால் நடந்தாங்க, உருண்டு உருண்டு போனாங்க, பல காலம் ஒத்த கால தவம் பண்ணாங்க, பக்தி செய்தாங்க, பஜனை செய்தாங்க, கீர்த்தனை பாடினார்கள், இதெல்லாம் செய்துட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் கிடைக்காத நீங்கள் என்னமோ உபனிஷத்து படித்தா வந்துடுறோங்கிறீங்க. இப்போ தான் சொன்னேன். அவர்கள் கண்ணுக்கு தெரியாதன் மீது அன்பு வைக்க முயற்சி பண்ணுகிறார்கள். அது அறிவு சொரூபமாக இருக்கிறது. அது முற்றறிவான மாயா சக்தி தன்னுடைய சர்வஜ்ஞ அறிவியல் பற்றி இந்த பிரபஞ்சத்தை படைச்சிருக்குதுன்னா அந்த அறிவை உடையவனை நான் அறிந்து கொண்டால் தான் முடியும். அறிவினால் தான் அன்பு பிறக்கும். அறியாத இடத்துல அன்பு வரவே வராதுங்க. நீங்கள் எப்படி வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அறிந்திராத பொருள் மீது உங்களுக்கு அன்பு என்பதே வராது, பயம்தான் வரும். அறிந்தால் பயம் நீங்கி அது அன்பாக மாறும். ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் சார், அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் அவ்வளோ நல்லவருன்னு. தெரியாத போது அவர் கண்டபடி அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னான்னு கேட்டு நான் பயந்துட்டேன். அவர் நெருங்கவே பயப்படுவேன், ரூமுக்குள்ளேயே பார்ப்பேன். அப்புறம் தான் அவரோட 2 வார்த்தை பேசின பிறகு தான் தெரிஞ்சது அப்படிப்பட்டவரா அப்படின்னு. எனக்கு அந்த நிமிஷத்துலேருந்து அவர் மேலே அன்பு வந்துடுச்சு சார். அதன் மீது மரியாதையும் வந்தது சார். அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? அறிவு வளர வளரத்தானே அன்பு வளரும். ஒரு இடத்துல விரிசல் ஏற்படுதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு அறியாமை உள்ளே வந்துடுச்சுன்னு அர்த்தம். அறிவு வளர வளர எப்படிப்பட்ட அறிவு? இந்த உபனிஷத் அறிவை எவன் ஒருவன் பெறுகிறானோ அந்த அறிவு அன்பாக மாறிடும். அந்த அன்பு எதன் மாட்டு? இறைவன் மாட்டு, கடவுள் மாட்டு. அந்த கடவுள் யார்? நானே. அப்போது தன் மீது ஒரு வெறுப்பு இல்லாத நிலை வந்துடும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையுமே மாறுவதற்கு காரணம் தன் மீது இருக்கின்ற வெறுப்பு தான். தன் வெறுப்பு, தன் மறுப்பு. தன் நிலை அவனுக்கு மறுக்கிறான். எனக்கு வயசு 41, ஆனால் 25 வயசு மாதிரி ஆள் இருக்கணும் அப்படின்னு தன்னை மறுக்கிறானா இல்லையா? அவன் செய்கிற வேஷங்கள், நீ சினிமா நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா 50க்கு தாண்டிட்டவங்க தான். எல்லாருக்கும் தலையில் முடியே இல்லை, ஆனால் கருகருன்னு முடியோடு பளபளன்னு குதிக்கிறாங்க, படிக்கட்டிலலாம் வேகமாக ஏறுறாங்க. எல்லாம் அது அங்கே போய் மூச்சு வாங்கிட்டு இருப்பாங்க. 2 ஷாட் எடுக்கிறது தான் ஓடுவாங்க. டான்ஸ் ஆடிட்டும் போது பார்த்தா அப்படி காலை கையை மடித்து ஜம்ப் பண்ணி குதிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சேரில் போய் உட்காந்துட்டு காற்று வீசிட்டு மூச்சு வாங்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் ஒரு தோற்ற மாயை. ஏன் அவங்க தன்னுடைய வயசு மாதிரி நடிக்க மாட்டேங்கிறாங்க? அவங்களுக்கு தன்னுடைய ஏற்புத்தன்மை இல்லை, தன் மறுப்பு இருக்கிறது. தன் வயதை மறுக்கிறார்கள், தன் உடலை மறுக்கிறார்கள், தன் அறிவை மறுக்கிறார்கள், தன்னுடைய ஈனத்தன்மை மறுக்கிறார்கள், தான் செய்த குற்றங்களை நினைத்து மறுப்பு இருக்கிறார்கள். தன்னை மறுத்து கொண்டே இருக்கிறார்கள். வேறு ஒன்றாக மாற வேண்டும் என்று மாற முயற்கிறார்கள். அந்த மாறிய பிறகு அந்த மாற்றத்தை மறுக்கிறார்கள். இல்லைன்னா முன்னேற்றம் இருக்குமா? மாற்றம்பாங்க. இந்த மாறிட்டியே, இல்லை முன்னேற்றம். அப்போ இதையும் மாறணும். அப்போ மாறி முன்னேறிட்டியா? இல்லை முன்னேற்றம். இப்போ மாற்றம் முன்னேற்றம், மாற்றம் முன்னேற்றம்ங்கிறதே வாழ்க்கையாக போய்ட்டுறதுனால
அப்போ என்ன அர்த்தம்? நீ மாறுவதையும் முன்னேறுவதையும் தான் கொள்வதனால இப்பொழுது இருக்கிற உன்னுடைய ஸ்திதி உனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். அப்போது இந்த வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் எல்லாமே தன்மறுப்பிலிருந்து ஆரம்பிக்கிறது. தன்னை ஒருவன் ஏற்க மறுக்கிறார். எதை ஏற்க மறுக்கிறான்? தன் உடம்பை ஏற்கலை, தன் அறிவை ஏற்கலை, தன் உடல் நிறத்தை ஏற்கலை, தன் உடம்புடைய எடையை விரும்பலை, இது ஒல்லியாகணுன்ட்டு தன்னுடைய உடம்பு, தன்னுடைய வாகனம், தன்னுடைய வீடு, தன்னுடைய நண்பர். சில பேர் அம்மா அப்பா கூட பிடிக்க மாட்டேங்குது. நீ தயவுசெய்து ஸ்கூல் பக்கம்லாம் வந்துடாத, இவங்க தான் அம்மா அப்பான்னு கேட்குறாங்க, கேவலமாக இருக்குது. அவங்க அம்மா அப்பாலாம் எவ்வளோ ஸ்டைலாக இருக்கிறாங்க, நீ இப்படி வந்து நிற்கிறியே அப்படின்லாம் இருக்கிறோம். தன் அம்மா அப்பாவை கூட ஏற்க மறுக்கிறார்கள். அப்போ தன் மறுப்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அப்படிப்பட்ட தன்மறுப்பு தன் ஆனந்தமாக, தன் ஏற்பாக, இந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ், அந்த செல்ஃபுங்கிறது ஆத்மா. அது சர்வ வியாபகி, சர்வஜத்துவம், சர்வ சக்திமத்துவம், அது பூர்ணம் என்ற அறிவில் ஏற்பு ஏற்படணும்ல. முதல்ல தன்னை அறிக்கணும், அந்த தறிவு தெளிவாக இருக்கணும், அப்புறம் அதை நீ ஏற்றுக்கணும். இவ்வளோ ஏற்றுக்கூட நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் இப்படியே இருந்துட்டு இருப்பேன், நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக இருந்துக்க. அங்கே பார்த்தாலும் உன்னுடைய மறுப்பு தான் அதிகமாக இருக்கிறது. தன் மறுப்பை நீக்கி தன் ஏற்பை ஏற்படுத்துகின்ற அர்த்தத்தை தருகின்ற உபனிஷத்தை பாஷ்யம் எழுதித்தான் ஆக வேண்டும் அவர் சொல்கிறார் முகவரையில். அடுத்து ஞான கர்ம சமுச்சய நிஜந்தனை. நம்ம இன்னும் முண்டகத்துக்கு போகலை, முகவரைக்குள்ளே தான் இருக்கிறோம். இதனுடைய விளக்கத்தை தான் முண்டகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் முக்கியமான ஒரு தலைப்பு, ஞான கர்ம சமுச்சய நிபந்தனை. அதுக்கப்புறம் உபனிஷத் சப்த அர்த்தம், உபனிஷத் என்று சொல்லக்கூடிய இந்த 3 சப்தங்களுடைய உள்ளர்த்தம் என்ன என்றதை பார்த்துவிட்டு முண்டகத்துக்கு செல்வோம். இன்று இந்த வகுப்பை இதோடு நிறைவு செய்வோம். அடுத்த வகுப்பில் நாம் சங்கரன் முகவுரையினுடைய அடுத்த பகுதியை நாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம மந்திரத்துக்கு போகும், அவசரம் வேண்டாம். முண்டகத்தில் என்ன சொல்ல போகிறோமோ அதுவும் இங்கே சொல்லியாச்சு. எல்லா வகுப்பிலுமே நமக்கு தர வேண்டிய தகவல்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. இவர் இழுத்துக்கிட்டே போகிறாரு, ரொம்ப சீக்கிரமாக முடிக்க மாட்டேங்கிறார். நம்ம பாடத்தை முடிச்சுட்டு சீக்கிரமாக 10 உபனிஷத்தை முடிக்கணுங்கிறது முக்கியம் இல்லை. ஒரு உபனிஷத்தை ஒழுங்காக தெரிஞ்சிட்டாலே நமக்கு முக்தி, விடுதலை, பூர்வ ஞானம், ஜீவன் முக்தி அடைந்து விட்டோம். அதை நம்ம கொண்டாடி மகிழ வேண்டியது தான் பாக்கி. அறிவு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, நான் கொடுத்து முடிச்சிட்டேன். ஸ்வேத ஸ்வத்தரவு மூலமே நாம் பெற்றுவிட்டோம். அதை கொண்டாடி மகிழ்ந்து சுவீகாரம் பண்ணி அதுவாக வாழ வேண்டியது தான் பாக்கி. அது வாழ்வதற்கு இடையில் வரக்கூடாதுனால தொடர்ந்து இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கணும். திரும்ப 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 இதை சொல்ல சொல்ல கேட்க கேட்க நாம் அந்த ஸ்வஸ்தி என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஸ்வஸ்திதம், எனக்குள் நான் இருந்து கொண்டிருந்த நேரத்தை அதிகப்படுத்துகிறேன். என் மனதிலே அன்ற அயல் குப்பைகளை போட மறுக்கிறேன். இந்த குப்பையெல்லாம் தூக்கி வீசிட்டு சுத்தமாக மாற்றி என்னையும் நான் நிரப்பிக்கொள்கிறேன். என்னுடைய மனசில் இந்த பரமானந்தத்தை நான் நிரப்பிக்கொண்டு சர்வபூதத்திலும் இருக்க ஆத்மா நானே, அது முழுமையானது என்கிற அறிவையே நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். வேறு எந்த குப்பை கூலங்களும் உள்ளே விழுந்தாலும் உடனடியாக தொடச்சி நிற்கிறேன். எது இந்த ஞானங்கிற பெரு நெருப்பில் எரிஞ்சு போயிடும். இந்த ஞானங்கிற சூறாவளியில் ஒரு தூசி தும்பு உள்ளே வந்தால் கூட தூக்கி வீசிடும். அப்படிப்பட்டதுக்காகத்தான் இந்த உபநிஷத்தை நம்ம திரும்ப திரும்ப வகுப்புகளாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.